1963 வந்த ஒரு எம்ஜிஆர் பாட்டு அடுத்த எலெக்ஷன்ல டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு அடித்தளம் அமைச்ச ஒரு பாட்டு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தலைவன் இருக்கிறான் மயங்காதேன்னு சொல்லி அண்ணாவை ரெஃபரன்ஸா எழுதின விஷயம் எம்ஜிஆருக்கு ரொம்ப 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 பிடிச்சது. தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இந்த வரிகளை கவனிச்சு பாருங்க. உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் பிறப்பதுதான் நீதி. இந்த விஷயம் அண்ணாவுக்கு ரொம்ப பிடிச்சது. கலகத்தில் பிறப்பதுதான் நீதி. பசிக்காக பட்னிக்காக வேலை இல்லைன்றதுக்காக திருடர்கள் ஆனவங்களுடைய எண்ணிக்கை அப்ப எவ்வளவு இருந்தது தெரியுமா? மனம் கலங்காதே மதி மயங்காதே. இருக்கு. டி.எம். சௌந்தரராஜன் அவருடைய குரல்ல இந்த பாட்டு அப்ப அரசியலுக்கான பிரச்சார பாட்டா பட்டி தொட்டி எங்கும் ஒலிச்சு. முன்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இவங்களுடைய இசையில கண்ணதாசன் எழுதின காவிய வரிகள் அப்படின்னு தான் சொல்லணும். நடுவினிலே நீ விளையாடு, நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. நல்லதை நினைத்தே போராடு. இந்த சாங்கோடைய ரெஃபரன்ஸை தளபதி விஜய் அவர்கள் பிகில் படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, அது எங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். வெளிவரும் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு போகும்போது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாட்டுல இருக்கிற 4 வரியை சொல்லி தான் ஆரம்பிச்சாராம். மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. உங்க லைஃப்ல நீங்க டவுனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க வேண்டிய ஒரு 2 வரி. இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. இப்ப இந்த பாடலை கேட்கும்போது உங்க மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தலைவன் இருக்கிறான் மயங்காதே.